அந்த சமயத்தில். ஏன்னா நிறைய இப்போ கூட்டணி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது திமுக, எதிர்வரையா ஏடிஎம்கே. இப்போ விஜய் இருக்கார், அவருக்கும் இந்த காலகட்டத்தில் முடிகிற சமயத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அவருக்கு இருக்குது. அவரும் கடகராசிக்காரர். அதனால் சில விஷயத்தில் அவருக்கு டக்குன்னு கூட முடிவு எடுப்பார். திடீர்னு அரசியலில் இருக்கலான்பார், திடீர்னு வேணான்பார். இப்போ விஜய் போயிடுவாருன்றீங்க? அப்படி நான் சொல்லலையே, கிரகத்தில் அவருக்கு இருக்குது. அதனால் உடனே நீங்கள் போக வைக்காதீங்க. வந்திருக்காரு சந்தோஷமா, இல்லை நான் அதை தான் கேட்கலான்னு வந்தேன். ஹாப்பியாக இருக்கட்டும். ஆனால் பெரிய சக்தியாக வளர்கிறதுக்கு தான் அவர் கரெக்டாக முயற்சி எடுப்பார். அந்த முயற்சியில் கூட இருக்கவங்க எந்த அளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் 17-10க்குள்ளே கணக்குகள்லாம் தப்பாகும்னு அதனால தான் சொன்னேன். அந்த 17-10க்குள்ளே தான் ஸ்டெடியாக தமிழ்நாடு அரசியல் மாறும். அது அப்படியே படிப்படியாக போகிறதுக்குள்ளே 17-12 மார்கழிக்குள்ளே ஸ்டெடி ஆகிடும். அதுலேருந்து பீக் ஆகிடும். அப்போவே நமக்கே தெரிஞ்சிடும் எல்லாமே எந்த சைடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கணக்கு வேறு, அதுக்கப்புறம் மாறக்கூடிய கணக்கு வேறு. ஸோ ஆட்சி மாற்றம் வருதா இல்லை இருக்கக்கூடிய ஆட்சி வருதா எல்லாமே 17-10க்கு பிறகு தான் ஜோதிடர்களே கணக்கெடுப்பார்கள். அது வரைக்கும் எந்த கணக்கும் அவர்கள் போட்டால் கூட அவர்களும் மக்கள் முன்னாடி தப்பாகும்.